Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 1 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 1 by 1 பார்த்துட்ருக்குறோம். இங்கே ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரொம்ப ஈஸியான சம் தான். A door is pushed at a point whose distance from the hinge is 90 centimeter with a force of 40 Newton. Calculate the moment of the force about the hinge. சரியா? ஸோ மொமெண்டம் வேறு மொமெண்ட் வேறு, அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம கண்டுபிடிச்சது மொமெண்டம், இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ அதில் முதல்ல தெளிவாக இருந்துக்கணும். பட் இங்கே சம் வந்து ரொம்ப ஈஸி தான். மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் இன்ட்டு டி, ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஃபோர்ஸோட வேல்யூவும் என்னென்னு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸோட வேல்யூவும் என்னங்கிறத டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான். பட் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, அதை கண்டிப்பாக மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபிசிக்ஸில் ஒரு ரூல் இருக்குது, எந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இல்லைனா எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் செம்ம செய்யணும். ஸோ 90 சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். 90 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், 0.9 கிடைக்கும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். பாயிண்ட் வச்ச பிறகு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ இல்லை, ஸோ அது 0.9ஆக மாறிடுது. ஸோ இப்போ எஃபோட வேல்யூ வந்து 40. இப்போ 40ஐயும் 0.9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், 49 நார்மலாக போட்டு முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 9 4s are 36. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சரில் பின்னாடி இருந்து, தட் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து பின்னாடி ஒரு டிஜிட் தள்ளி என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 36ஆக மாறிடும். இவ்வளோ எழுதின பிறகு யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நியூட்டன் மீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் 36 நியூட்டன் மீட்டர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.